அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சுபாஷ் ரயில்வே அகாடமி, சுபாஷ் ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய் ஆக வேண்டும், அதாவது 10th +2 டிப்ளமோ ஐடிஐ பிஇ படித்திருந்தால் இந்த ஆண்டு 2024 மத்திய அரசு வேலைவாய்ப்புகள் ரயில்வே ஆர்பிஎஃப் போலீஸ் தேர்வு மற்றும் ரயில்வே ஆர்ஆர்பி தேர்வு. ஸோ இந்த எக்ஸாமை ஒரே அட்டம்ப்டில் தமிழில் படித்து தமிழில் எக்ஸாம் எழுதி வெற்றி பெறலாம். அதற்கு நார்த் இந்தியன்ஸ் மற்றும் கேரளா ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கக்கூடிய என்சிஆர்டி சிலபஸ், என்சிஆர்டி ஸ்டடி மெட்டீரியலை ஃபாலோ பண்ணி தமிழில் படித்தால் எஜுவேறலாம். அதற்காக சுபாஷ் ரயில்வே அகாடமி சார்பாக ரயில்வே ஸ்டடி வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிக்கப்பட்டு டெய்லி அது ரன்னிங்கில் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் நம்முடைய ரயில்வே ஸ்டடி வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு மேலே தெரியும் 9944276750 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களை பற்றி டீட்டெயிலாக வாட்ஸ்அப் பண்ணால் குரூப்பில் ஆட் செய்யப்பட்டு எக்ஸாம் நடக்கும் வரை நிறைய தகவல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். மற்றும் நம்முடைய சுபாஷ் ரயில்வே அகாடமி சார்பாக என்சிஆர்டி தமிழ் புக்கு, தமிழில் வால்யூம் 1 புக்கு ஏறத்தாழ ஒரு 500 பேஜுக்கு பிரிண்டிங் அண்ட் ப்ராசஸில் போயிட்டு இருக்குது. இது எல்லாமே ஒன் வேர்ட் டைப்பு. அந்த புக்கோட என்சிஆர்டி தமிழ் புக்கு எப்படி இருக்கும்னு அதோட காப்பியை தான் நான் டெய்லி போட்டு காட்டுறேன். மற்றும் நம்முடைய ரயில்வே ஸ்டடி வாட்ஸ்அப் குரூப்பில் வருகிற சண்டே ஞாயிற்றுக்கிழமை மாடல் எக்ஸாம் மாதிரி தேர்வு நடைபெற உள்ளது. அதற்காக கொஸ்டின் நான் டெய்லி அப்லோட் பண்ணுறோம். இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோன்னா இம்பார்ட்டன்ட் ஃபிசிக்ஸ் யூனிட்ஸ் மற்றும் அலகுகள் பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். ஸோ ஏஎல்பி ஜே எக்ஸாம் எழுத போகிறவங்க இந்த சாப்டர் பாடப்பிரிவு கண்டிப்பாக அவசியம் படித்தாகணும். வீடியோக்குள்ள போகிற முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மற்றும் நான் ஒவ்வொரு கேள்வியை சொல்லி அதற்குரிய விடையை சொல்கிறேன், நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, அப்போ தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஸ்டின் நம்பர் 31 பாருங்கள். இப்போ நம்ம கொஸ்டின் நம்பர் 30 வரைக்கும் பார்த்தாச்சு. 31 பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 31, நேரத்தை பொறுத்து வேலை செய்யும் விகிதம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கொஸ்டின் நம்பர் 31க்கு சரியான விட ஆப்ஷன் டி, திறன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 32 பாருங்கள். அதிர்வெண்ணின் வாய்ப்பாடு என்ன? அதிர்வெண்ணா ஃப்ரீக்வன்சி. ஸோ ஃபார்முலா ஆஃப் ஃப்ரீக்வன்சி. கொஸ்டின் நம்பர் 32க்கு சரியான விட ஆப்ஷன் ஏ, F = 1/T. இங்கு T என்பது டைம், நேரத்தை குறிக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 33 பாருங்க. ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, ஆனால் ஒரு வகை ஆற்றலை மற்றொரு வகை ஆற்றலாக மாற்றலாம் என்பது எந்த விதியை குறிக்கிறது? கொஸ்டின் நம்பர் 33க்கு சரியான விட ஆப்ஷன் சி, ஆற்றல் அழிவின்மை விதி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 34 பாருங்க. ஒளி ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றும் கருவி எது? கொஸ்டின் நம்பர் 34க்கு சரியான விட ஆப்ஷன் சி, மைக்ரோஃபோன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 35 பாருங்க. எந்திர ஆற்றலை ஒளியாற்றலாக மாற்றும் கருவி எது? கொஸ்டின் நம்பர் 35க்கு சரியான விட ஆப்ஷன் ஏ, இசைக்கருவிகள், அதாவது மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 36 பாருங்க. வெப்ப ஆற்றலை எந்திர ஆற்றலாக மாற்றும் கருவி எது? கொஸ்டின் நம்பர் 36க்கு சரியான விட ஆப்ஷன் பி, வெப்ப இன்ஜின். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 37 பாருங்க. வேதி ஆற்றலை வெப்ப ஆற்றலாக மாற்றும் பொருள் எது? கொஸ்டின் நம்பர் 37க்கு சரியான விட ஆப்ஷன் பி, கோல், அதாவது நிலக்கரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 38 பாருங்க. வேதி ஆற்றலை வெப்ப ஆற்றலாக மாற்றும் பொருள் எது? கொஸ்டின் நம்பர் 38க்கு சரியான விட ஆப்ஷன் சி, அதாவது நிலக்கரி மற்றும் மெழுகுபத்தி ரெண்டுமே வேதி ஆற்றலை வெப்ப ஆற்றலாக மாற்றுகிறது. கொஸ்டின் நம்பர் 38க்கு சரியான விட ஆப்ஷன் சி, அதாவது ஏ, பி இரண்டும் என்று பொருள். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 39 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 39, மின்னாற்றலை ஒளியாற்றலாக மாற்றும் பொருள் எது? அதுதான் மின்சார பல்பு. கொஸ்டின் நம்பர் 39க்கு சரியான விட ஆப்ஷன் டி, எலக்ட்ரிக் பல்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 40 பாருங்க. மின்னாற்றலை வெப்ப ஆற்றலாக மாற்றும் கருவி எது? கொஸ்டின் நம்பர் 40க்கு சரியான விட ஆப்ஷன் டி, மின் சூடேற்றி, அதாவது எலக்ட்ரிக் ஹீட்டர். ஸோ இதெல்லாம் முக்கியமானது, எழுதி ஃபாலோ பண்ணுவாங்க. டெய்லி நம்ம கொஸ்டின் பார்க்கலாம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை மாதிரி தேர்வு நடைபெற உள்ளது. நீங்கள் ஒரு கொஸ்டினை ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் மட்டும் தான் உங்களுக்கு புரியும். ஸோ இது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், அல்லது நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பை ஜாயின் பண்ணுறதுக்கு வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்முடைய ரயில்வே என்சிஆர்டி புக்கு பிரிண்டிங் அண்ட் ப்ராசஸில் போயிட்டு இருக்கு. இதுபோல் வீடியோஸ் தொடர்ந்து வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுபோல் அடுத்த கிளாஸில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.